guys, போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா arithmetical operatorனா என்ன, அதுல என்ன மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் add two numbers, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா add five numbers, sum and average, அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த arithmetical operator யூஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பீட் கால்குலேட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் அந்த இடத்துல ஸ்பீட் கால்குலேட்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு அதோட ஃபார்முலா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்பீட் கால்குலேட்டர் அப்படின்னு நமக்கு எடுக்கும்போதே நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதை வச்சு தான் நம்மளோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீட் கால்குலேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பீட் கால்குலேட்டர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த ஸ்பீட் கால்குலேட்டரை பொறுத்தளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் டைம் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஃபார்முலா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இப்போ பாருங்க, ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து அதுல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஈக்குவல் டு என்னோட டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன டிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை என்னோட டைம். இதுதான் நம்மளோட ஸ்பீட் கால்குலேட்டரோட ஃபார்முலா. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்புட்டா எத்தனை வேணும், அவுட்புட் எத்தனை வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எத்தனை இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கணும். இதுல வந்து நமக்கு ரெண்டு இன்புட்ஸ் தேவை. என்னென்ன அப்படின்னா ஒன்று டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் தேவைப்படுது, இன்னொன்று டைம் அப்படிங்கிற இன்புட் தேவைப்படுது. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட்டா இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 150 அப்படி டிஸ்டன்ஸ் நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 hours அப்படிங்கிற மாதிரி அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஸ்பீட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறதா என்னோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்பீடஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து பிளஸ் கொடுத்து கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்பீட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹவர்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறனால மறுபடியும் நான் ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ணி நான் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைடட் பண்ணி எனக்கு வந்து அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்குள்ள நமக்கு சேவ் பண்ணிடும். இப்போ என்னோட அவுட்புட்டை போய் பாருங்க, நமக்கு வந்து 50 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதை மாதிரி தான் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் டைம் கால்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் டாஸ்காக என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் கால்குலேட்டர் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் டாஸ்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம் கால்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டைம் கால்குலேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்டன்ஸ் கால்குலேட்டர் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேலரி கால்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம், ஏஜ் கால்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் டாஸ்காக எடுத்து பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இப்போ இதே இடத்துல நம்ம அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல போய் என்னோட அவுட்புட்டை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிம்பிள். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்பேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்களால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதை மாதிரி ஒரு டைனமிக் வெப்பேஜஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம இந்த என்டையர் சேனலில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பீட் கால்குலேட்டர் பண்ணால் டிஸ்டன்ஸ் divided by time calculator பண்ணா distance divided by speed. அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்டை நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல போய் அவுட்புட் ஃபார்முலா பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐ அப்படிங்கிறது என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P represent by the principal of amount. எனக்கு வந்து ஒரு principal of amount வந்து எனக்கு வேணும். R means rate of interest.
T for என்னோட டெனிவல் டைம் பீரியட், டைம் ஆஃப் எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. இப்போ பாருங்க, இதை நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு டைமும் ப்ரௌசரில் நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக இது நீங்கள் டாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நம்ம வந்து இதை டைனமிக்காக ஒரு வெப்பேஜாக எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட், நம்மளோட பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கடுத்து உங்களோட ரேட் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட டைம் என்ன, அதுக்கப்புறம் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போட்டோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸாம்பிள், இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட போகிறேன். இப்போ என்னோட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு 1 lakh வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ % கொடுக்குறாங்க அப்படின்னா 5% கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இயருக்கு நான் அதை வந்து போட்டிருக்கேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃபார்முலா படி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல என்னோட ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் இன்ட்டு என்னோட டைம் அப்படிங்கிறத கொடுத்து டிவைடட் பை 100 அப்படிங்கிறதா நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளோட ஃபார்முலா வந்து பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதே தான் நம்ம இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், console.logல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், என்னோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போகிறேன். ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எஸ்ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டு. ஆனால் மியூச்சுவலாக என் கைக்கு வெளியே லாஸ்ட்டாக டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னோட எஸ்ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் அதுக்கு அடுத்து என்னோட அமௌண்ட்டில் இருக்கக்கூடியதையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட எஸ்ஐ வேல்யூ இப்படி கூட வேண்டாம், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளே என்னோட எஸ்ஐயோட வேல்யூவையும் என்னோட அமௌண்ட்டோட வேல்யூவையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் 1,05,000 உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்கார்டினேட் ஆயிடுச்சு, அந்த 2 ஸ்ட்ரிங்கும் அந்த 2 நம்பரும் கன்கார்டினேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத நான் போடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க 1 லட்சம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு 5,000 வட்டி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போனா மியூச்சுவலாக நீங்கள் வெளியே எடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்ட 1 lakhம் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு 5,000 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மீனிங். இதே இடத்துல நீங்கள் டாஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதே இடத்துல நீங்கள் டாஸ்க்காக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி கால்குலேட்டர். இப்போ சேலரி கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட இயர்லி சேலரி 5 lakhs அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதில் எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, எனக்கு மந்த்லி அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது, பெர் டேக்கு அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, பெர் வீக்குக்கு அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, பெர் அவருக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தவங்களோட சேலரி கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது அவங்களோட இயர்லி சேலரியை நீங்கள் இன்புட்டாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா, அவங்களோட மந்த்லி சேலரி எவ்வளோ, வீக்லி சேலரி எவ்வளோ, பெர் டேக்கு என்ன சேலரி, பெர் ஆருக்கு என்ன சேலரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும்.
அதை மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? இப்போ இதே இடத்துல இன்னொரு டாபிக் பார்க்கலாம். இப்போ ஓம்ஸ் லா அப்படிங்கிற ப்ராஜெக்டை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் காலேஜில் படித்த இதே தான் இங்கே திரும்ப வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் P ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த இடத்துல ஓம்ஸ் லா அப்படிங்கிறதோட மீனிங் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. Vனா வோல்டேஜ், I ஃபார் கரண்ட், R ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதே இடத்துல நான் இப்போ இந்த ப்ராஜெக்டோட நேமை நான் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஓம்ஸ் லா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓம்ஸ் லா ஃபார்முலா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு V டிவைடட் பை R அப்படிங்கிறத என்னோட ஃபார்முலா ரேட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். V ஈக்குவல் டு I டிவைடட் பை R அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் இதே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது, V ஈக்குவல் டு IR அப்படிங்கிறது இருக்குது, IR அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ஐயோட வேல்யூவை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஐயோட வேல்யூவை நான் என்னென்னு பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு 120 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா R ஃபார் கரண்ட் அப்படிங்கிறதுல இப்போ நான் சும்மா ஒரு 45 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட V அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I ஸ்டார் ஆஃப் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது I இன்ட்டு R அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதே இடத்துல நம்ம அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். console.log of அப்படிங்கிற ஏரியாவில் நம்மளோட கரண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட V அப்படிங்கிற ஆன்சரை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதோட ஆன்சர் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். இதுதான் ஓம்ஸ் லா அப்படிங்கிறதோட ஃபார்முலா. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ண முடியும். இப்போ இதை மாதிரி டைனமிக்காக நீங்கள் ஒரு வெப் பேஜஸை கூட நீங்கள் டெவலப் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேப்ஸை வச்சு சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.